நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மண்ணுல ஷாலினி உயிரோடு இருக்க போறது இதான் கடைசி ராத்திரி. எனக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லாம என் மாமா மணிபாரதியோட வாரிச வெற்றிகரமா நான் விடை கொடுத்து மேல் லோகத்துக்கு அனுப்ப போறேன். மேல் லோகத்துக்கு. மச்சான், நீ அனுப்புன ஆளுங்க இந்நேரம் ஷாலினியோட கதையை முடிச்சிருப்பாங்களா? உன்கிட்ட வேலையை ஒப்படைச்சாதான் எனக்கு டவுட் வரும். இது புது டீம், கரெக்டா முடிச்சிருவானுங்க. ஆமா சிவா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நல்லா கேட்டுக்க. அந்த ஜூலி நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடியே நாம இந்த இடத்தை காலி பண்ணிடணும். ஏன்னா அவ தன்னோட ஷேர கொடுன்னு கேட்பா. அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும். என்ன மச்சான், அந்த ஜூலி ஷாலினி விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளை நீ மொத்தமா ஏமாத்தாம ஏதாவது கொஞ்சமாவது கொடுறா. ஏய் நிறுத்துறா. ஏய், அவ கொஞ்சம்லாம் கொடுத்தா வாங்க மாட்டா. ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. அதனால சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. ஜூலி நீ இருக்கிற இடத்த தேடி வர மாட்டாளா? நிச்சயமா வரமாட்டா. எப்படி அவளை உறுதியா சொல்ற? ஷாலினி கொலை செய்யப்பட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஜூலி செத்துருவா. எப்படா மச்சான்? ஷாலினியோட காட்ஃபாதர் ஆண்டனி ஜூலிய சும்மா விட்டுருவானா? ஷாலினி செத்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஜூலிய தான் தேடி வருவான். அப்படி அவன் வரலனாலும் நாம அவனை வர வைக்கணும். என்ன சிவா, ஷாலினியோட சாவுக்கு ஜூலி தான் காரணம்னு ஆண்டனிக்கு நாம தான் புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் ஜூலி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டான் அந்த ஆண்டனி. மச்சான், இது தப்பு மச்சான். உன் லட்சியம் அடைய எவ்வளவோ உதவி பண்ண ஜூலிய இப்படி கலட்டி விடுறது ரொம்ப தப்பு. கொஞ்சமாவது இறக்கம் காட்டுறா. என்னடா என்னாச்சு உனக்கு? ஏதோ வந்ததுல இருந்து நியாயம் தர்மம் இறக்கம்லாம் பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இல்ல மச்சான், கூடவே இருந்த காரியெல்லாம் முடிஞ்ச உடனே ஹெல்ப் பண்ணவங்களை வெட்டி விடுறது தப்பு. பணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சா, அதுக்காக அவளை ஒரேடியா விட்டுற முடியுமா? ஒருத்தர் ஏமாத்தக்கூடாது. நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ கடைசியில என்னையும் ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன என்னடா என்ன பேசுற? நான் ஜூலியை ஏன்டா வெட்டி விடுறேன்? எல்லாம் உனக்காக தான்டா. அவளுக்கு கொடுக்க போற ஷேர் யாருக்கு வரப்போகுது? உனக்கு தான்டா. அதுவே 50 கோடி தேரும். சிரி சிரி சிரிப்பா. அப்ப நீ என்ன வேணாலும் செய். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சுக்கிட்ட. அது இப்ப நீ சொன்னியா, இதுதான் கரெக்ட். சிவா, நடக்க போறது 2 மர்டர். 2 மர்டர்லயும் மாட்ட போறது ஆண்டனி. ஒன்னு கொல்ல வேண்டியவ, இன்னொன்னு கொலை செய்யப்பட வேண்டியவ. 2 பேருக்கும் இந்த பூமியை விட்டு குட் பை. குட் பை ஜூலி, குட் பை ஷாலினி சொல்லு. ஷாலினி குட் பை, ஜூலி குட் பை. கார்த்திக் யாருனே தெரியாம அவன் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? அவன் உன்னை எந்த ரேஞ்சில் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த ஷாலினியோட கதை முடிஞ்சதும் உன் கதையை முடிக்க சொல்லி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். அட்வான்ஸும் கொடுத்துட்டான்.
பயப்படாத. முதல்ல நான் சொன்னதை நீ செஞ்சு முடி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் நாம 2 பேரும் எங்கேயாவது அப்ராட்ல போய் இருந்துட்டு அதுக்கப்புறமா வரலாம். எப்படி? கார்த்திக், நான் கார்த்திக் உன்னை நம்பலாமா? நீ என்ன நம்பலாம். என்ன நம்புறவங்க கெட்டதே கிடையாது. நீ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கிடைக்க போறது கோடி கோடி கோடிகள். அதுல சரி பாதி உனக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு பண்ணலாம். வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். இட்ஸ் a promise. 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 ஷாலினியோட சாவுக்கு ஜூலி தான் காரணம்னு ஆண்டனிக்கு நாம தான் புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் ஜூலி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டான் அந்த ஆண்டனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், உன்னை பார்க்கணும் தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டனி, நானும் உங்களை தேடி தான் வந்துட்டு இருந்தேன். என்னது? எங்களை பார்க்க வந்துகிட்டு இருந்தியா? என்ன நடிக்கிறியா? உங்களை பார்க்க தான் உங்க இடத்துல ஃபுல்லா நான் தேடிட்டு வரேன். ஏய், வளன்னு பேசாம விஷயத்த சொல்றேன். அது வந்து ஷாலினி. சாலினி, சொல்லுடி சாலினி. ஷாலினி ஷாலினி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. உன்னால தாண்டி எல்லாம். சொல்லுடி, உன்னால தானே எல்லாம். சொல்லுடி, உனக்கும் சாலினி மிஸ் ஆனதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏய், கேக்குறோம்ல, சொல்றி. ஏய், என்னப்பா பொம்பளை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், ஏய், என்ன ஐயோ, போயிட்டு இரு. ஆண்டனி ப்ளீஸ், நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. பச்சதுக்கு முன்னாடி ஷாலினியை காப்பாத்துங்க. ஷாலினிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க ஏய், மாட்டேன். என்ன நடிக்கிறியா? எங்களை பழி வாங்குறதுக்கு ஆயுதமானி வந்திருக்கியா? ஐயோ, கடவுள் சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. நாம இப்படி பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஷாலினி உயிருக்கு ஆபத்து தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை கொலை செய்யறதுக்கு பிளான் செஞ்சிருக்காங்க. சாலினி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாடி? தெரியும். சொல்லுடி, எங்க இருக்கா? ஏர்போர்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஆண்டனி, இவ ரெங்கா ஏரியாவை தான் சொல்றா. யார் ஸ்கெட்ச் போட்டது? ஆந்திரால இருந்து வந்த டீம். போலாம். ஏய், இன்னும் 10 நிமிஷத்துல ப்ரொஃபசர் ஜெயந்தி வீட்டுல நீ இருக்க. நான் பாண்டியா, வா போலாம்.
எங்கடி? ஷாலினி இன்னும் வரல. ஷாலினி இல்லாம நீ எங்க போயிட்டு வர? ஷாலினி எங்கடி? ஷாலினியை பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வரேன். நடிக்காத பிரியா. ஷாலினியை யார் கூட்டிட்டு போனா? அவ இப்ப எங்க இருக்கா? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்ன இப்போ என்ன செஞ்சாலும் சரி, என்ன கொன்னா கூட சரி, நான் எந்த எதிர்ப்பும் காட்டாம அப்படியேதான் நிப்பேன். நான் உங்களை பத்தின எந்த ரகசியத்தையும் மாமா கிட்ட சொல்ல மாட்டேன். இனிமே உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். பிளாக்மெயில்லாம் பண்ணவே மாட்டேன். ஷாலினிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஷாலினி நிச்சயமா வருவா. அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா போலாம்.
பார்த்து வா. ஷாலினி வா போலாம். வா. ஹலோ அருண், அத்தை ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? ஏன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அது அருண், உனக்கு எதுவுமே தெரியாதா? அத்தை உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அம்மா எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லலையே. ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு பிரியா? அது வந்து இல்ல ஷாலினி. ஷாலினி என்ன மறுபடியும் ஷாலினி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல அருண். அப்ப ஷாலினிக்கு என்னாச்சு? அருண், ஷாலினிய காணோம். ஷாலினிய காணுமா? டேய் என்ன சொல்ற நீ? இல்ல அருண், அத்தை காலையில காலேஜ்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி யாரோ ஷாலினிய வந்து கூட்டிட்டு போனாங்க. அருண், இதுவரைக்கும் ஷாலினிய பத்தி எந்த தகவலும் தெரியல. அந்த நேரத்தில் நீ எங்க போயிருந்த? நான் வீட்ல தான் இருந்தேன். ஆனா அத்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோன்னு ஷாலினி பதட்டத்துல கிளம்பி போயிட்டா. படிச்ச பொண்ணு தானே நீ, இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? எப்ப இந்த வீட்டுக்கு போன் பண்ணாலும் சரி, சந்தோஷமான விஷயத்தை கேட்கவே முடியாது. என் நிம்மதியா போச்சு உங்க எல்லாராலையும். வை போன.